இன்றைக்கு அவர்கள் கையில் சிக்கியிருக்கக்கூடிய நிக்கோலஸ் அவன் வெளியே வருவதற்கு சாத்தியமே கிடையாது. நிக்கோலஸ் மதுராவுடைய உயிருக்கு ஆபத்திற்கு நிக்கோலஸ் மதுராவுக்கு இருக்க சார்ஜிட் ஃப்ரேம் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு அவரும் அவருடைய மனைவியும் கொடுமையான சிறைகளில் உள்ள இருக்காங்க. ஆனால் அவர் அமெரிக்காவுக்கு எதுவும் செய்யலை. ஆனால் அவர் மீது இவனு புனைந்ததோ நார்கோட்டிக் டெரரிசம், மிகப்பெரிய போதை மாஃபியா. அமெரிக்காவுடைய இறையாண்மைக்கும் அமெரிக்க மக்களுக்கும் களங்கம் விடுத்தார் என்று அமெரிக்கா கோர்ட்டில் வைப்பான். நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் நம்ம சென்னையில் மணப்பாக்கத்தில் உள்ள ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட் பாபுஜி மெமோரியல் ஆஷ்டம் January 9 to 12. Click the link below and register. அதாவது ஹெல், இந்த உலகத்தினுடைய நரகம், ஹெல் ஆஃப் தி லேண்ட், அதாவது இந்த நிலப்பகுதியினுடைய நரகம். ஆனால் அமெரிக்காவினுடைய கைகளால் சிக்கியவர்கள் யாரும் சாதாரணமாக நீங்கள் புரிகிற மாதிரி சொன்னோன்னா, நடு வீதியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அதிபர், ஒரு ஜனாதிபதி, ஒரு பிரதமர் நைட்டு தூங்கிட்டு இருக்கார் மனைவியோடு. கிட்டத்தட்ட 150 ஃப்ளைட். அந்த ஃப்ளைட் என்ன ஃப்ளைட்னா இது வரைக்கும் மற்றவங்களுக்கு தெரியாது. நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு. துருக்கி, சவுதி அரேபியா மற்றும் இஸ்ரேலுக்கு அவங்க F-35 வர எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆனால் யாருக்குமே அமெரிக்கா சேல் பண்ணாத ஒரே ஒரு ஃப்ளைட் என்ன, என்னுடைய சொல்லு கேட்குறவன் மட்டும்தான், அமெரிக்காவுடைய சொல்லு கேட்டு அமெரிக்காவுடைய அக்ரிமெண்ட் போடுறவங்க மட்டும்தான் அந்த நாட்டில் ஆட்சி செய்யலாம். ஏன்னா அது ஃபுல்லாக என்னுடைய கண்ட்ரோல் தான். இதை விட ஒரு சர்வாதிகாரம் இருக்கு. ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு சுஃபியான் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் கோபி சார். சார், வெனிசுலா அதிபர் மதுராவை கடத்தப்பட்ட பின்பும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய கச்சா எண்ணெய் எல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொண்டார். இப்போ மீண்டும் அதனுடைய கச்சா எண்ணெயை தவிர்த்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளிலும் இவர் தலையிடுறாரு. சார், என்ன கணக்கு வச்சிருக்காரு அவர்? இல்லை, இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், உலகத்திலே இப்படிப்பட்ட ஒரு விஷயம் உலக வரலாற்றில் நடக்கலை. அந்த காலத்தில் நடந்திருக்கு. அதாவது மன்னர்கள் பாரம்பரியம் இருக்கும்போது, மன்னர்களுடைய காலத்தில் நாடு பிடிப்பது, உள்ளே போகிறது, ராணிகளை தூக்கிட்டு போகிறதெல்லாம் அந்த காலத்தில் உண்டு. இவ்வளோ பெரிய நாகரிக சமூகத்தில் தன்னை ஒரு டெமோக்ராட்ஸ் பார்ட்டி என்றெல்லாம் அழைத்து கொள்ளக்கூடிய உலகத்தில் பெரிய ஜனநாயக நாடுன்னு வேற புகழாரம் சுட்டி கொள்கிறான். சாதாரணமாக நீங்கள் புரிகிற மாதிரி சொன்னோன்னா, நடு வீதியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அதிபர், ஒரு ஜனாதிபதி, ஒரு பிரதமர் நைட்டு தூங்கிட்டு இருக்கார் மனைவியோடு. கிட்டத்தட்ட 150 ஃப்ளைட். அந்த ஃப்ளைட் என்ன ஃப்ளைட்னா இது வரைக்கும் மற்றவங்களுக்கு தெரியாது. நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு. அமெரிக்காவில் F-15, F-16, F-18, F-22, F-35, F-35, F-52, FB-2 பாம்பர்ஸ் இந்த மாதிரிலாம் அமெரிக்காவில் இருக்குது. உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த F-35 தான் ரொம்ப வளமை உள்ளது. அதில் துருக்கி, சவுதி அரேபியா மற்றும் இஸ்ரேலுக்கு அவங்க F-35 வர எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆனால் யாருக்குமே அமெரிக்கா சேல் பண்ணாத ஒரே ஒரு ஃப்ளைட் என்ன, F-22. அதையும் ஆப்ரேஷனுக்கு சாப்பரை வச்சு நள்ளிரவில் வெனிசுலாவுடைய அதிபர் நிக்கோலஸ் மதுராவும் அவருடைய ஒய்ஃபையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆமாம், கையில் விலங்கு போட்டு ஒரு அதிபரை தூக்கிட்டு போய் உள்ளே வச்சுருக்காங்க. இப்போ இந்த மாதிரி விஷயம் எப்படின்னா, உலகமே என்னடா இது ஒரு நாகரிகமா அப்படின்னு பார்க்குறது. நான் சொல்கிறத விட நீங்கள் சொல்கிற விட அமெரிக்காவில் கடந்த முறை இந்தியாவுடைய வம்சாவளியாக போட்டிட்ட கமலா ஹாரிஸ் சொல்கிறாங்க, இதை மாதிரி ஒரு கேனத்தனம், முட்டாள்தனம், ஒரு அறிவிலித்தனம் அமெரிக்காவுக்கு எந்த விதத்திலும் நன்மை வராது. ட்ரம்புடைய நடவடிக்கை பெரும் ஆபத்து என்கின்றது அமெரிக்கா. செனட் மெம்பர்கள் எல்லோருமே கண்டிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவினுடைய கமலா ஹாரிஸ் என்ன சொல்றாங்க, இது முழுக்க ஆயில் பிசினஸ்க்கு வச்சிருக்கக்கூடிய ஒரு இதுதான். பகிரங்கமாக உண்மையை சொல்றாங்க. அதுதான் காரணமும். அதுல உண்மை இருக்கா அப்படின்னு நம்ம ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு சொல்லுவோம். 1970களில் இன்னைக்கு இருக்கக்கூடிய சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், பஹ்ரைன், ஈராக் இந்த நாடுகளை விட, ஒபேக் நாடுகளை விட அதிகமாக எண்ணெய் கிணறுகள் உள்ள ஒரு நாடு எதுனா வெனிசுவேலா. ஓகே, அங்கே எவ்வளோ இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒட்டுமொத்த உலகத்தை சப்ளையில் 17% இருந்துச்சு. எத்தனை சதவீதம்? 17%. உலகத்துக்கு மொத்தம் 100 பேரல் தேவைன்னா 17 பேரல் வெனிசுலா வச்சிருக்கான். நம்ம புரிஞ்சுக்கிட்டா, ஒரே நாட்டில் மட்டும் ஒட்டுமொத்த உலக தேவையில் 17%. இப்போ எவ்வளோ பெரிய அளவிற்கான ஒரு தேசம் எந்த அளவுக்கு சப்ளை பண்ணியிருக்காங்கன்னு போகிறோம். அந்த காலகட்டத்தில் அவங்க சப்ளை எவ்வளோன்னா, 4 35 மில்லியன். 1 மில்லியன்னா 10 லட்சம். 3.5 மில்லியன் 35 லட்சம் பேரல்களை சப்ளை பண்ணாங்க. யாரு? வெனிசுலா. இந்த 35 லட்சம் பண்ணான்னா அமெரிக்காவுக்கு ஒரு கடுமையான கண்ணு. என்ன கண்ணு? ஏன் அது அவனுக்கே அந்த கண்ணு என்னன்னு இப்போ வீதிக்கு வந்துருச்சு. அமெரிக்கா என்ன சொல்றான் அப்படின்னா, நல்லா கவனிங்க,
இப்போ அவனை அதிபரை பிடிச்சி உள்ள வச்சுட்டான். ஆமாம். ஒய்ஃபையும் பிடிச்சி உள்ள வச்சாச்சு. இந்த அசிஸ்டண்டாக ஒரு லேடி, ஒரு அம்மா, அவங்க பேரு கூட நல்ல பேர், எங்கள் வெனிசுலாவுடைய அதிபர். அவங்க அப்பா வந்து ஆண்டனின்னு ஒரு பெரிய போராளி, அவருடைய மக தான் அந்த அம்மா. அவங்களுடைய உயிருக்கும் ஆபத்து இருக்கு. ஓகே, இப்போ இருக்கிற அதிபர், இப்போ வந்திருக்க புதிய அதிபர் இடைக்கால. ஆமாம். என்னுடைய சொல்லு கேட்குறவன் மட்டும்தான், அமெரிக்காவுடைய சொல்லு கேட்டு அமெரிக்காவுடைய அக்ரிமெண்ட் போடுறவங்க மட்டும்தான் அந்த நாட்டில் ஆட்சி செய்யலாம். ஏன்னா அது ஃபுல்லாக என்னுடைய கண்ட்ரோல் தான். இதை விட ஒரு சர்வாதிகாரம் என்ன இருக்கு? இல்லை, அதுக்கு எப்படி ட்ரம்ப்புக்கு அந்த உரிமை கொடுத்தது யாரு? அந்த அதிகாரம் கொடுத்தது யாரு? நம்ம ஊர்ல கட்ட பஞ்சாயத்து நடக்கா இல்லையா? ரவுடி ஒருத்தன் உள்ள போறான், அவனுக்கு அந்த உரிமை கொடுத்தது யார்? நான் கேட்குறேன், நம்ம ஊர்ல அவனை ஏற்றி ஒன்றுமே பேச முடியாது. ஒரு சைக்கிள் பார்க் எடுத்தாலும் அவன் தான் எடுப்பான். கடைகளில் போய் கட்ட பஞ்சாயத்து வாங்குவான். கடையில் போய் காலையில் உழைப்பான். காய்கறி கடைக்கார்ட்ட போய் காலை வச்சு ஏற்றி 100 ரூபா வாங்குவான். நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையா? இந்த உரிமையை கொடுத்தது யார்? ரவுடி. அது லோக்கல் ரவுடி. இது அமெரிக்கா வந்து உலகத்தினுடைய ரவுடி. அந்த உரிமை கொடுத்தது யார்? அமெரிக்காவுடைய யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலுடைய அதிபர்களும் உலகத்தில் உள்ள எல்லாருமே, ரஷ்யாவும் சீனாவும் கூட கடுமையாக கண்டிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு ஆற்றாண்மை கொண்டு ஒரு தேசத்துக்குள்ள, இறையாண்மை கொண்ட ஒரு சாவரின் தேசத்துக்குள்ள, டெரிட்டோரிக்குள்ள இன்டர்ஃபியர் ஆயிருக்கு அமெரிக்கா. இதை we won't accept it there. all the not கண்டம். ஆனால் இப்போ வெளிப்படையாக வந்து சொல்ல முடியல. யாரு கொடுத்தது? ஒரு தாதா போய் ஒரு கடையில் போய் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஒரு கூல்ட்ரிங்க்ஸை வாங்கி கொடுத்துட்டு காசு தர முடியாத காலில் எட்டி உதைக்கிறான். இந்த வேலையை தான் அமெரிக்கா நாகரிகமாக செஞ்சுருக்கான். இந்த வேலையை தான் அமெரிக்கா நாகரிகமாக செஞ்சது மட்டும் இல்லை, இப்போ அந்த நாட்டுக்கு அமெரிக்கா பல தடைகளை போட்டு, ஆமாம், அந்த நாட்டில் இருந்து எண்ணெய் உற்பத்தியை தடை செஞ்சு இப்போ 3.5 மில்லியன் 3.5 மில்லியன் எண்ணெய் வர்த்தகம் செய்து கொண்டு உலகத்தில் 17% இருந்த வெனிசுலாவை இப்பொழுது எங்கே கொண்டு வந்துட்டான்னா ஒரே 1 மில்லியன் கொண்டு வந்துட்டான். அந்த நாட்டில் அவ்வளோ செழிப்பு இருக்கு சார். அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எண்ணெய்கள் எப்படின்னா கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். ஓகே, சவுதி அரேபியா மாதிரி கொஞ்சம் மென்மையாக இருக்காது. அது கொஞ்சம் செகண்ட் கிரேடு தான். இப்போ அதை யார் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு இந்த உண்மை தெரிஞ்சிடும். அந்த நாடு ஒரு கம்யூனிஸ்ட் நாடு. அந்த நாட்டிலேருந்து 80% ஆயில் வந்து வாங்கிட்டு இருக்கிறது யாருன்னா சீனா. அண்மையில் கூட சீனாவுக்கு கப்பல் மூலமாக எடுத்துக்கொண்டு போன கச்சா எண்ணெய், அந்த கப்பலை வந்து அவன் மறித்து வெடிக்க வச்சான்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டா? ஆமாம். அப்போ சீனாவை ஏன் டார்கெட் பண்ணனா, அமெரிக்காவுக்கு எல்லா விதத்திலையும் இடையூறு கொடுப்பது சீனா. அமெரிக்கா ஒரு பொருளை உற்பத்தி ஆகுது. இப்போ டெஸ்லா காரை அமெரிக்காவில் ஒரு 80 லட்சம் கோடின்னு வைங்க, 80 லட்சம் வாங்கிங்களேன், அவன் 20 லட்சத்துக்கு கொடுத்துட்றானே சீனா. அதே கன்ஃபிகரேஷன், அதே ஆப்ஷன் எல்லாமே இருக்கு. ஆனால் எல்லாவற்றையும் அமெரிக்காவுக்கு போட்டியாக மட்டுமல்ல, அமெரிக்காவுக்கும் அவங்களுக்குள்ள ட்ரேட் டெபிசிட் நிறைய இருக்கு. இங்கேருந்து 450 பில்லியனுக்கு அனுப்புகிறான் வருஷத்துக்கு அமெரிக்காவுக்கு. ஆனால் அமெரிக்காவிலேருந்து ஒரு 100-150 பில்லியன் தான் அமெரிக்காவிலேருந்து இம்போர்ட் பண்ணுறான். அதனால அமெரிக்கா டேக்ஸை பண்ணி அது படுத்தாலும் ப்ரெஷியஸ் கனிமங்கள், அதாவது என்ன சொல்றது, அந்த மினரல்ஸ், இது எல்லாமே உலகத்தில் அதிகமாக வைத்திருப்பது சீனா மட்டும்தான். இந்த லித்தியம்லாம் சொல்றீங்க, லித்தியம் பேட்டரி, இ மோட்டார்ஸ், இ வெஹிக்கிள்ஸ் எல்லாவற்றுக்கும். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுடைய என்ஃபீல்டு, நியூக்ளியர் ஃபீல்டு, இதுக்கு தேவையான முக்கியமான கனிமங்கள் எல்லாமே சீனாட்ட தான் இருக்கு. அப்போ அவன் என்ன நினைக்கிறான், அமெரிக்கா எரிகிறத பிடிங்கிட்டா கொதிக்கிறதுல நின்றும். சட்டியில கொதிச்சுட்டு இருக்கு, கீழே கொல்லியை பிடிங்கிட்டு வைங்க, அப்ப அந்த கொதி வந்து குறைஞ்சிரும்ல. அதனால சீனாவுக்கு எப்படியாவது பொருளாதாரத்துல அடிச்சு காலி பண்ணிடும். ஓகே, இப்போ மதுரா கைது செய்யப்பட்டதுக்கு ஒரு முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தா சீனா. ஏன்னா மதுரா வந்து சொல்லு கேட்கறேன், என்ன சொல்றான் அமெரிக்கா, ஏன் சொல்லு கேளு, அது ஓப்பன் சீக்ரெட். நான் சொல்றதை கேட்டு நான் யாருக்கு விற்க சொல்லணும் அது அவனுக்கு வி, நான் விற்க சொன்னல, எனக்கு கொடு, நான் வித்துக்கிறேன். அமெரிக்கா என்ன சொல்றான், எனக்கு கொடுப்பா, நான் தான் டிசைட் பண்ணுவேன். சார் இது அதெல்லாம் கிடையாது சார், நான் தான் அமெரிக்கா, நான் தான் ஒரு பெரிய ரிச்சி, நான் தான் எல்லாமே இருக்கு. என் பக்கத்தில் இருக்கிற எல்லா நாடும், வெனிசுலாவோ, பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடு கியூபா, வெனிசுலா, மெக்சிகோ, கொலம்பியா, இந்த 5 நாடுகள், அவங்க நாடுகளில் வேற நாடுகளாக இருக்கு. இது எல்லாமே தென் அமெரிக்க நாடுகள், அந்த பிராந்தியத்தில் இருக்கிற லத்தீன் தென் அமெரிக்க நாடுகள் அனைத்தும் யாரு, அமெரிக்காவுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். இங்க இருக்கக்கூடிய இந்த டெரிட்டோரியில் இருக்கக்கூடிய மைன்ஸ், இங்க இருக்கக்கூடிய கனிம வளங்கள், இங்க இருக்கக்கூடிய மலை சார்ந்த பகுதி, நீர் சார்ந்த பகுதி, பெட்ரோல் எல்லாருக்குமே யாரு, எனக்கிட்ட கொடுத்துரு மை சேனல், ஈவன் சிங்கிள் பேரல் நீ விற்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கம்யூனிஸ்ட் சிக்காந்த. இவருக்கு முன்னாடி இருந்தது யாரு, வெனிசுலா வந்து சாவோஸ் இருந்தார். ஓகே, சாவோஸ் வந்து தீவிரமான அமெரிக்க எதிர்ப்பார். கியூபாவில் யார் இருந்தாரு, பிடல் காஸ்ட்ரோ. தனது வாழ்நாள் முழுவதும் கடைசியாக அமெரிக்காவை எதிர்த்து போராடி இறந்து போனார். யாரு, பிடல் காஸ்ட்ரோ. இன்றைக்கு இங்கு சாவோஸ் இருந்தார். சாவோஸினுடைய சீடராக ஒரு சாதாரண பஸ் தொழிலாளியாக இருந்துதான் அந்த அளவுக்கு வந்ததான் யாரு, நிக்கோலஸ் மதுரா. இப்ப அவர் வந்து அவரை காலி செஞ்சுட்டோன்னா இன்றைக்கு
சீனாவுடைய அதிகாரத்தை குறைத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அமெரிக்கா என்ன தடை கொண்டு வராங்கன்னா 50 மில்லியன் பேரலை எனக்கு தரணும். ஓகே. இப்போ டிமாண்ட் என்ன போட்டிருக்கான்? 50 மில்லியன். 50 மில்லியன் எவ்வளவு தெரியுதா? 5 கோடி பேரல். 5 கோடி பேரல். ஓகே. வெனிசுலா யாருக்கு கொடுக்கணுமோ அமெரிக்காக்கு. அமெரிக்காக்கு. ஆமா. அதுக்கு ரேட்டெல்லாம் இவன் சொல்லக்கூடாது, அவன் வைக்கிறதா ரேட். ஆமா, குடுனா கொடுக்கணும். நீ எனக்கு நான் கொடுக்கறத நீ பார்த்து வாங்கி கொடு. நான் 10,000 ரூபாய்க்கு வித்துட்டு உனக்கு 5,000 ரூபாய் தரேன். 5000. நான் 5000 எடுத்துக்கிடுவேன், நீ 5000 ரூபாய். ஏன்னா நான் தாதா அப்படின்னு இப்போ ஒரு கண்டிஷனை போட்டிருக்காங்க. இந்த கண்டிஷன் மூலமாக உலகத்துல இவனுள்ள மாதிரி நேற்று ஒருத்தர் பேசியிருந்தான், இதை விட பிச்சை எடுக்கலாமே அப்படின்னு. ஒரு இன்டர்நேஷனல் தொலைக்காட்சியில ஆங்கிலத்துல பேசலாம். ஓகே. தமிழ்ல நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த மாதிரி வாங்குறத விட பிச்சை எடுக்கலாமே. எதுக்கு போய் ஒரு நாட்டை போய் அந்த நாட்டுல மக்கள் இருக்கான், அந்த நாட்டுல இறையாண்மை இருக்கு, அந்த நாட்டுடைய சாவரின் இருக்கு, டெரிட்டோரியல் இருக்கு, கல்ச்சரல் ஐடென்டிட்டி இருக்கு, ஹேஸ் அ மல்டிபிள் டைமென்ஷன்ஸ் ஆஃப் த நேஷன். பட் அங்க உள்ள போய் டேய் எனக்கு 5 கோடி பேரல் நீ தரணும் சார், அது ஏன் நீலாம் கொடுக்க முடியாது. சும்மா சாதாரணமாக நாம் புரிகிற பாஷையில் நான் அதை விற்று 10 ரூபாய்க்கு விற்பேன், 15 ரூபாய்க்கு விற்பேன், உனக்கு 5 ரூபா தான் தருவேன். 5 ரூபா தான் தருவேன். நீ 5 கோடி தரல, அடுத்தடுத்து உன்னை காலி பண்ணிடுவேன் அப்படின்னு 150 ஃப்ளைட்டை உள்ளே கொண்டு வந்து சாப்பிட கொண்டு வந்து ஒரு நாடு ட்ரம்ப் செஞ்சுருக்கான்னா, அந்த ட்ரம்புக்கு இது மட்டும் இல்லை சார், அடுத்தடுத்து சில அழுத்தங்கள் இருக்கு சார். இப்போ அந்த அமெரிக்காவில் கைது செய்யப்பட்ட நிக்கோலஸ் மதுரா வந்து பூமியுடைய நரகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சிறையில வந்து அடைக்கப்பட்டிருக்காரு. அடுத்து என்ன மாதிரி நிகழ்வுகள் நடக்கும்? அவர் வெளியே வர வாய்ப்பு இருக்கா? அதாவது ஹெல், இந்த உலகத்தினுடைய நரகம், இந்த நிலப்பகுதியினுடைய நரகம். ஆனா அமெரிக்காவினுடைய கைகளால் சிக்கியவர்கள் யாரும், இப்போ உதாரணத்துக்கு நீங்க பாருங்க, லிபியாவில் கர்னல் கடாஃபி என்ன ஆனாரு? அவர் நாட்டுல அற்புதமான ஒரு மேனேஜ்மெண்ட். அவரை குறை செஞ்சது யாரு? அமெரிக்கா உள்ள போனது ஒன்று. இரண்டாவது, மிக முக்கியமாக நம்ம பார்க்க போறது இரண்டாவது யாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த நாட்டை ரொம்ப செழிப்பா வச்சிருந்தக்கூடிய ஈராக்கினுடைய அதிபர் சதாம் ஹுசைன். காரணம் என்ன? அந்த நாட்டை எதிர்த்ததால் அவரை பிடித்து தூக்கிலிட்டார்கள். இவர்களெல்லாம் அந்த சிறையில் இருந்தவங்களா சார்? சிறையில் இல்லை, அவர் தப்பி போயிட்டாரு. தப்பி போய் அமெரிக்கா பிடித்து பங்கருக்குள்ள இருந்து பிடித்து சிறையில் அடைத்து, எதுக்கு அடைத்தார்கள், எதுக்கு போட்ட அவர் மீது குற்றச்சாட்டை வச்சு கெமிக்கல் அலின்னு ஒருத்தனை பக்கத்துல வச்சு நிறைய பேரை கொலை பண்ணியதாக ஒரு புனையப்பட்ட வழக்கு, அதை வைத்து அவரை தூக்கில் போட்டார். அவரை தூக்கில் போட்டு காலி செய்தார்கள். கடைசி வரைக்கும் தூக்கு கயிறை முற்றுகையிட்டு சதாம் ஹுசேன் மரணித்தார். அதே போன்று கியூபாவில் இருக்கக்கூடிய அதிபர் கர்னல் கடாஃபி 2. ஆப்கானிஸ்தானில் அப்படி யாரையும் அவர்களால் பிடிக்க முடியல. இப்போ கையில் இது அமெரிக்காவுடைய வரலாற்றை பார்த்தா நிறைய பேர் இருக்கு. நான் இப்போ உங்களுக்கு சுருக்கமா தெரிஞ்ச மாதிரி 2. வியட்நாமில் அதே மாதிரி நடந்தாங்க. இன்றைக்கு அவர்கள் கையில சிக்கி இருக்கக்கூடிய நிக்கோலஸ், அவன் வெளியே வருவதற்கு சாத்தியமே கிடையாது, சாத்திய கூறே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து ஒரு தீவிரமான இடதுசாரி, ஒரு லெனினிச ஆதரவாளர், ஒரு மார்க்சிய தத்துவத்தின் உள்ளவர். பிடல் காஸ்ட்ரோ எப்படியோ அதே மாதிரி மிகச்சிறந்த இடதுசாரி சித்தாந்தம் கொண்டிருக்கக்கூடிய சாவோஸ் உடைய தீவிரமான ஆளுமை. அப்ப அவரை வந்து அமெரிக்கா விட மாட்டான். ஆனால் அந்த நாட்டில் மிகப்பெரிய புரட்சி நடக்க போகிறது. வெனிஸ்ல மிகப்பெரிய புரட்சி நடக்க போகிறது. நான் என்னை பொறுத்தவரை என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டா, அமெரிக்கா வந்து வெனிஸில் மக்கள் புரட்சி ஏற்பட்டு அமெரிக்காவினுடைய கார்ப்பரேட் கம்பெனிகள் இதுவரைக்கும் வெனிசுலாவுக்குள் போக மறுக்கிறார்கள். என்ன சொல்றாங்கன்னா, இப்போ அமெரிக்கா வந்து உள்ள போயிட்டான், உள்ள போற பிடிச்சிருக்கான். அடுத்து அமெரிக்காவுடைய திட்டம் என்ன? பெட்ரோல் டீசல் எண்ணெய் வளங்களை வந்து திருடணும். அதுக்கு வழிமுறை என்ன? அவன் நாட்டில் உள்ள கார்ப்பரேட் கம்பெனியோடு கையெழுத்து போடணும். கையெழுத்து போட்டா அவன் இங்க இருந்து சரக்கு எடுத்து அனுப்புவான். ஆமா. அந்த கார்ப்பரேட் கம்பெனிகள் இப்ப இதுவரைக்கும் யாரும் வர மறுக்கிறான். எவனும் வரமாட்டான். அப்படி வந்தாலும் அவர்கள் நிறுவனத்தை ஆரம்பித்தால் அது பாதுகாப்பாக இருக்குமா? இருக்காது, சந்தேகம் இருக்காது. அந்த பாதுகாப்பாக இருந்தால் அதை கொண்டு செல்வார்கள். இப்ப நிக்கோலஸ் உள்ள வைத்திருக்கிறனால மதுராவை ஒரு பெரிய ரெவல்யூஷன் மஸ்ட் பி கண்டிப்பாக நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஆனால் அமெரிக்காவை பொறுத்தவரை தற்போதைய கொதிநிலைகளை பார்க்கின்ற போது நிக்கோலஸ் மீது இன்னும் பல குற்றச்சாட்டுகளை வைக்கலாம். ஏற்கனவே நார்கோரிக் டெரரிசம்னு சொல்லியிருக்கான். உலகத்திலே தூக்குல போடக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு தான் அவன் பதிவு செஞ்சிருக்கான். நார்கோரிக் டெரரிசம் என்றால் மனித சமூகத்துக்கு எதிராக போதை கடத்தல், மிகப்பெரிய டன் கணக்கில் கடத்தினா, இதன் மூலமாய் அமெரிக்காவுடைய இறையாண்மைக்கு மிகப்பெரிய சேதாரத்தை உட்பட்டான். அமெரிக்காவில் இத்தனை லட்சம் மக்கள் அழிந்து போனார்கள். இப்படிங்கிற ஒரு ஃபேக்ட் விஷயத்தை ஹவ் பீன் எக்ஸ்போஸ் பண்ணலாம். அப்படி பண்ணினால் அமெரிக்கா கோர்ட்டு அவரை உயிரோடு கொலை செய்வதற்கு, தூக்கு தண்டனை கொடுப்பதற்கு
அதிக வாய்ப்பு இருக்குது. இதை மறுக்கவே முடியாது. ஆனால் அமெரிக்காவுடைய இந்த எல்லையற்ற விவகாரம் பின்பும் அவருக்கே கொதிக்கம்பாக மாறும். அதுல எந்த டவுட் இல்லை. ஏன்னா இது ரொம்ப அநியாயமா முடிச்சதுங்க. சதாம் ஹுசேனை காலி பண்ணிட்டீங்க. இந்த நாட்டில் இன்னைக்கு வரைக்கும் அமைதி கிடையாது. ஈராக்ல இன்னைக்கு வரைக்கும் வறுமை. அந்த நாட்டில் சதாம் ஹுசேனை மட்டும் கொடுக்கல, அந்த நாட்டுக்குள்ள போய் ஏராளமான அப்பாவி மக்களை கொலை செஞ்சீங்க. அந்த நாட்டில் ஐஎஸ்ன்னு ஒரு அமைப்பு உருவாக்குனீங்க. அதே மாதிரி இன்னைக்கு அங்க ஒரு புரட்சி ஏற்பட்டது. இன்னைக்கு லிபியாவில் 3 போராளி குழுக்கள் போராடிட்டு இருக்காங்க. புரியுதா? அதே மாதிரி ஏமன்ல ஹவுதி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் எஸ்டிஎஸ், இன்னொரு பக்கம் அல்லாமியினுடைய பார்ட்டி. அதே மாதிரி நாளைக்கு இங்க வெனிசுலாவில் வந்து பெரும் புரட்சி ஏற்பட்டு ரெவல்யூஷனாகி அமெரிக்காவுக்கு எதிராக மக்கள் போராட ஆரம்பித்தார்கள் என்றால் அமெரிக்கா என்ன செய்யும்? எந்த F-35 நடக்காது சார். எந்த F-35 நடக்காது. அது ஆப்கான் ஒரு உதாரணம். ஆப்கான்ல ஒண்ணுமே கிடையாது சார். ஒரு துணியும் ஒரு துப்பாக்கி வச்சுதான் அமெரிக்கா வரணும். $250 பில்லியன் செலவு பண்ணலாம் 18 வருஷம். எத்தனை பில்லியன்? 750 பில்லியன். கிட்டத்தட்ட கணக்கு பார்த்தாலும் லட்சம் கோடி கணக்குல வரும். கடைசியில் என்ன எடுத்தாங்க அமெரிக்கா? எதுவுமே எடுக்கல, விட்டுட்டு ஓடிட்டு போயிட்டாங்க. இப்ப அந்த டெக்னாலஜி தான் எங்க போகுது? அமெரிக்கா விட்டு போன ஆயுதங்கள் தான் ஹவுதிகள்கிட்ட போயிருக்கு. அதனால நீங்க கேட்ட கேள்வி என்ன சொன்னீங்க? நிக்கோலஸ் மதுராவுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கு. நிக்கோலஸ் மதுராவுக்கு இருக்க சார்ஜிட் ஃப்ரேம் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு அவரும் அவருடைய மனைவியும் கொடுமையான சிறைகள்ல உள்ள இருக்காங்க. அந்த சிறைகள் ஆப்கானிலிருந்து பிடித்து சென்ற அந்த மாதிரியான மோசமான சிறைகள். ஆனா அவர் அமெரிக்காவுக்கு எதுவும் செய்யல. ஆனால் அவர் மீது இவனு புனைந்ததோ நார்கோரிக் டெரரிசம், மிகப்பெரிய போதை மாஃபியா. அமெரிக்காவுடைய இறையாண்மைக்கும் அமெரிக்க மக்களுக்கும் களங்கம் விடுத்தார் என்று அமெரிக்கா கோர்ட்ல வைப்பான். வச்சு அதற்கான செயற்கையான போலியான ஆதாரங்களை வைக்க போறான். வச்சுட்டா இந்த வழக்கு ஹவு லாங் டைம் டு டேக்? ஒருவேளை இந்த 3 வருஷத்துல இவனுடைய ஆட்சி முடிந்தால் மாறலாம், மாறாமல் போகலாம். மிக்க நன்றி சார். நிக்கோலோடைய எதிர்காலம், சிறையில் அவர் என்ன பண்ண போறாரு, அவர் உயிர் பிழைப்பாரா தப்பிப்பாரா என்பது குறித்து பல்வேறு தகவலை எங்களுடன் பகிர்ந்தமைக்கு நன்றி.